நமகம் கடிச்சிட்டு வரை கப்பிய பசியோட கடும்பசியாக இருந்தானே அப்படின்ற வகையில அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. அப்படி வரவேற்பு கொடுத்திருந்தாலும் கூட முக்காலத்தையும் உணரக்கூடியவன். நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதை சிறந்தது என்ற முறையில உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை எப்படி எல்லாம் கேட்கலாம்னா, மண்டி விழி கேட்கடு மொழிமோ நாடத்தானே கேட்டாரு. ஒரே வார்த்தையில் சொல்லி முடியுங்க, தொண்டை நாடு. அவ்வளவுதானே. ஹலோ, நாடு தொண்டை நாடு சுவாமி. நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு. வந்திருப்பதன் காரணம் காவல் என்றால் திணை என்றால் திணை என்றால் இருங்க வர. நீங்க என்ன பண்ண ஆசிரியர் கிடையாது, நான் உங்க படிக்கிற மாணவி கிடையாது. கேட்டதுக்கெல்லாம் வந்ததுக்கும் பதில் சொல்றேன். வந்தியல ஆசீர்வாதம் பண்ணியல போயிட்டே இருக்கணும். அவன் இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப சம்பந்தப்பட்டவன் தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற வார்த்தைக்கு என்னங்க, நான் காவலுக்கு வந்திருக்கேன். இது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. இப்ப நீங்க இங்க வர காரணம் என்ன? நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்தீங்க? சரி, அப்படியே ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டீங்க, ஏதோ எல்லாம் வரவேற்பு கொடுத்தா சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க, பெரிய மனுஷன் அதோட போயிடணும். சும்மா தேவையில்லாம அது இது அப்பா பேர் அம்மா பேர் எதுக்கு தேவையில்லாம பேச்சு. எங்க அப்பாவில் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டு எது கேட்குறீங்க? சரி, பரவாயில்ல. இப்ப வண்டவெளி அப்படின்னு பாடுங்க. நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு இடத்துக்கு நான் வரல, விவரம் தெரிஞ்சுக்கிறணும். சுவாமி பெரிய மனுஷன், உங்களையெல்லாம் நாரத மகர்ஷி பார்க்கணும்னா நாங்கெல்லாம் புண்ணியங்க பண்ணியிருக்கணும். வந்திருக்கிய பூலோகத்துக்கு அவளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தன்மையில ஒரு கவிஞனா இருந்தாலும் ஒரு காதலனா இருந்தாலும் வர்ணிச்சு பாடக்கூடிய வரிகள் வேற. நான் அசிங்கமா இருப்பேன், அவன் கண்ணுக்கு அவன் பெரிய தேவதையா தெரியுவான். கண்ணே மணியே முத்தே அப்படின்னு வர்ணிச்சு பாடுவேன். அது அவங்களுடைய தன்மை. இப்ப மூவாசம் இல்லாத நாரதன், ஆசைகள்லாம் வெறுத்ததுனால அவங்களுக்கு நாரதன் அந்த தன்மையான பேர். அப்படிப்பட்டவர் வர்ணிச்சு பாடுனீங்க அப்படின்னா இது கதைப்பாட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரி, அப்படியே என்ன பார்க்கும் பொழுது மான் விழியால், மீன் விழியால், கையல் விழியால், வேல் விழியால் அப்படின்னு ரெண்டு ஒரு வார்த்தைகளை போட்டு வர்ணிச்சு பாடி இருக்கலாம். வண்டை பார்க்கவே பயமா இருக்கும். அது கருப்பு நிறத்துல இருக்கும், பார்க்கறே கொடூரமா இருக்கும். கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. பெண்மன் மென்மையானவர். அந்த வண்டையும் பெண்ணையும் ஒப்பிட்டு பாடுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கு. ஒரு விஷயம் சுவாமி, ஒரு 6-7 வருஷமா ஒரு ஆடு, குட்டியான ஆட்டை வளர்த்துட்டு வந்திருக்காரு ஒரு முதலாளி, ஒரு மனுஷன். அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தவர் சிறு குட்டியா இருக்குல்ல, பெரிய ஆடை வந்துருச்சு. அப்ப அந்த ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க. திருவிழா இருக்கும் போது ஒரு நேர்த்தி கடனுக்கு சின்ன குழந்தையா இருக்க வளர்த்துட்டு வர்றாரு.
அந்தந்த பகருவம் வந்தோன்னா அந்தந்த விசேஷம் வந்தாலும் அதில் நேர்த்தி கடை கொண்டு போகணும் இல்லையா? அப்போ கோயிலுக்கு கொண்டு போய் இந்த ஆடு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்ட போயிருக்காரு. நேர்த்தி கண்டு செலுத்துவோம் அப்படி. அப்போ செலுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மஞ்சள் தண்ணி ஊற்றி தான் வந்து இந்த ஆடு தலையை குழுக்குன்னா வெட்டுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி தலையை குழுக்கணும் உடனே இந்த ஆடை பழி கொடுத்துட்டாங்க. தலை தனியாக முண்டை தனியாக போயிடுச்சு. இப்போ பக்கத்தில் ஒரு மனுஷி பெரியவங்க ஒரு பொம்பளை இருந்து சொன்னிச்சா, அட ஆடே, நீ தலையை ஆட்டாம இருந்திருந்தீன்னா, மஞ்சள் தண்ணி ஊத்த ஊத்த நீ ஆட்டாம இருந்தீங்கன்னா உன்னை வெட்டி இருக்க மாட்டாங்க, நீ உயிர் போச்சு இருந்திருப்ப. நீ தலையை ஆட்டினதுனால தானே உன்னை வெட்டிட்டாங்க, பழி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதை நேர்த்திக்கடன் அப்பதான் அதை சொல்லுதா பாருங்க. ஐந்தறிவு உள்ள ஜீவன் ஒரு நன்றி விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தலையை ஆட்டல அப்படின்னா என் 6-7 வருஷம் குழந்தையா வளர்த்தாரு இல்லையா, அவர் தலை குனிஞ்சு நின்றப்பாரு. நான் தலையை ஆட்டினேன் அப்படின்றதுனால இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறாரு. நம்ம பூலகத்துல சொல்லுவாங்க, சாதாரண ஒரு குறை சொல்றது பெரிய விஷயமே இல்லை. இப்ப தலையாட்டாம மஞ்சள் துணி ஊற்றி தலையாட்டாட என்ன சொல்லுவாங்க, என்ன பாவம் பண்ணானா, என்ன செஞ்சானோ தெரியல, தலை உழுக்கவே இல்லை ஆடு அப்படின்னு பழி சொல்லுவாங்க. அப்படின்னு வளர்த்த கடமைக்காக அந்த உயிருள்ள அந்த ஜீவன் வந்து நன்றி கடன் செஞ்சிச்சு. இந்த சின்ன விலங்குகள் கூட இன்னைக்கு வந்து அதற்குள்ள 5 அறிவு உள்ள ஜீவனுக்கு தான் இன்னைக்கு நன்றி விசுவாசமா இருக்கு. மனுஷங்கள்லாம் கிடையாது உலகத்தில். நமக்கு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, அதுதான் உலகம். சுவாமி வந்து மேலோகவாசி அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்னு தன்மையில நாங்க வணங்குறோம். சுவாமியை பார்க்கறோம்டா என்ன மாதிரி ஏதாவது கருத்து சொல்லுவாரு, நல்லது செய்வாரு அப்படின்ற தன்மை எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த வள்ளியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பெருமை சேர்க்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்காக நீங்க வந்து அதை சேட்டையெல்லாம் பண்ணினாக்க அதை விட்டு வைக்க முடியாது. கதை பாட்டு பாடுங்கன்னா மறுபாட்டு பாடுன்னு நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னமா நாரதர் வந்து என்னமா அந்த பிள்ளைய பற்றி வண்டி விழின்னு பாடுறாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்பாங்கல்ல. 4000 ஓவா கேட்குறீங்க, ஏன் 5000 ரூபாவா? 4500 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டார், ஒத்த காலில் நிற்பார். 5000 ரூபா கேட்பாரு, பஸ்ஸு காசு கேட்பார், ஆட்டோ காசு கொடுங்கன்னு கேட்குறாரு. யாருடைய பணம்? ஊர் பணம். மக்கள் அவ்வளோ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி 10-20 சேர்த்து அதை குருவி சேத்தாப்புல சேர்த்து அதை உண்டியல்ல போட்டு வச்சு திருவிழா உற்சவம் நடத்தி அதுக்கு வரி பணம் கொடுத்து உயிரை கொடுத்து கத்துறேன்னு பத்தி சரி கொண்டே புரியுமத்துக்காண்டி அவ சேர்த்து திருவிழா கொண்டாடி அந்த பணத்துக்கு நாடகம் வச்சு உங்களை என்ன இந்த மேடையில நம்ம நிக்க வச்சு பேச வச்சு பாட வச்சு அழகு பாக்குறாங்க. இந்த ஊர்ல அவங்க கீழே உட்காந்து காசு கொடுக்குற மாதிரி கீழே உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். அவங்க சார்பில் நான் கேட்குறேன், நல்லா பாடுங்க சுவாமி, நல்லா கருத்துக்கெல்லாம் சொல்லி உங்க பாட்டுக்கு நான் அடிமை. அதுவும் வேற. இப்ப நம்ம வந்து தாயா பிள்ளையா இருந்தாலும் எதிரி மாதிரி. இந்த இடத்துல நீங்க என்ன பேச போறீங்க, நான் என்ன பேச போறேன் அப்படின்னு இடத்துல நிக்கிறோம். வாங்க பேசுங்க, கருத்துக்களை சொல்லுங்க, கேட்போம். அதுக்கு முன்பதாக இந்த கதைப்பாட்டுல நான் இப்பதான் சொன்னேன், மான் விழியால், மீன் விழியால், கையில் விழியால், வேல் விழியால் அப்படின்னு வர்ணிச்சு பாடலாமே. ஏன் சுவாமி வண்டைக்கு ஒரு பெண்ணையும் ஒப்பிட்டு பாடுனீங்க, அதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்ட்டு விளக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். நீங்க தவற நினைச்சுக்க கூடாது. நீங்க தவறுன்றதை கண்டுபிடிக்க நக்கிற பேரனும் கிடையாது, நான் தவறு சொல்லி கண்டுபிடிச்சு புள்ளி வைக்க நக்கிற பேத்தியும் கிடையாது. விவரத்தை கேட்கிறேன், வாங்க பேசுங்க. ஆக அற்புதமான பேச்சு, நல்ல விஷயங்கள் பேசுனீங்க. ஆக கதை பாடல் முதல்ல ஏன் பாடணும்? சங்கரன் போட்ட பிச்சையில அரிதாரம் போட்டு நம்ம எல்லாம் ஊர்ல வந்து நிக்கிறோம்னா சங்கரன் போட்ட பிச்சையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக கதை பாடல முறையாக பாடணும். முறையாக பாடி முடிச்சுட்டு நீங்க கேட்டிருக்கலாம், சாமி 1000 விஷயங்கள் இருக்கு, ஆக அதெல்லாம் விட்டு வண்டு வெளிக்கர் கண்டுமொழி மாதேன்னு பாடுனீங்களே அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா அடிப்படை இல்லாம எதுவுமே இல்லை. அதே போல காரணம் இல்லாம தோரணம் முழுவதும் இல்லை. நான் சொன்னேன்னா விவரத்தோட சொல்லியிருக்கேன். வண்டு வெளிக்கர் கண்டுமொழி மாதேன்னு பாடுனேன்னா
எதற்காக வண்டை கொண்டு போய் பெண்மகளோட ஒப்பிட்டு பாடணும்னா விஷயம் இருக்குமா? ஆக இந்த இடத்துல நீங்க காவல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காவல் என்பது அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அது ஒரு காவல். ஆக இருந்துட்டாலும் கூட நான் கேட்டேன், இந்த இடத்துல நீங்க தின விதைச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக வண்டையோட போய் நான் வண்டு விழி அப்படின்னு சொல்லி நான் ஒப்பிட்டு பாருங்கன்னா, ஏன்னா மதுரை ஆண்டாள் யாரு? மீனாட்சி, மதுரைக்கு அரசி மீனாட்சி ஆகப்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த பாண்டிய நாட்டிற்கு கொடி சின்னம் என்ன தெரியுமா? மீன் சின்னம். ஏன் வைத்தாங்க? மதுரைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, தூங்கா நகரம் என சொல்லக்கூடியது. அதே போலதான் எதற்காக மீன் சின்னம் அங்கே நிறுவப்பட்டதுன்னா, மீனாகப்பட்டதுக்கு பாருங்க இமை கிடையாது, அது இமைக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதனுடைய வேலையில் அது அதனுடைய பணி அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல வண்டுக்கு பாருங்க, அது எந்நேரம் என்ன பண்ணும்? விழி, அதுக்கும் விழி கிடையாது. அதே போல அதுவும் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். அதே போல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா, இந்த இடத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய 3 காவலையும் சிறந்து, ஏன்னா திணையினா முதல்ல 2 வகை திணை உண்டு. பயிரினங்கள், தானியங்களை குறிக்கக்கூடியது திணை ஒன்று. திணை என்றால் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. ஆக அப்பேற்பட்ட தன்மையில் இந்த இடத்துல நீங்க காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, வண்டுக்கு இணையாக. அதே போல காவல்ல சரியாக இருந்து இந்த இடத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆக அதனாலதான் வண்டி விழி கற்கண்டு மொழி மாதனே, கற்கண்டு மொழி. ஆக தமிழ் மொழி போல் ஒரு மொழி ஒன்றோடு பாடுனாங்க. தமிழ் மொழி போல ஒரு மொழி இருக்கா? தமிழ் அப்படின்னு சொன்னாலே அமிழ்து, அமிழ்து என்றாலே தமிழ் என்று பொருள். ஆக நாம பேசக்கூடிய இந்த தமிழுக்குள்ள சிறப்பு இந்த உலகத்துல வேற எந்த மொழிக்கும் இல்லை. அப்பேற்பட்ட சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உண்டு. ஆக எல்லா மொழிகளுக்கும் பாருங்க, எல்லா மொழிகளிலுமே தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பாருங்க கடவுள் இருக்கின்றார். யாரு? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட இந்த இடத்துல உங்களை நான் சந்திச்சிருக்கேன்னா, உங்களை பத்தின முதல்ல விவரம் தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் முக்காலத்தை உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட இந்த இடத்துல நீங்க யாருன்ற விவரத்தை உங்க நாவார சொல்லணும். அது என்னுடைய செவியார கேட்கணும்ன்ற ஒரு அவா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்தமிழ் நாடனும் போதினிலே, இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே, தந்தையர் நாடனும் பேச்சினிலே, ஒரு சக்தி பிறகு மூச்சு நிலைண்டா. ஆக உங்க நாவார சொல்லணும், அது என்னோட செவியார கேட்கணும் அப்படின்ற ஒரு அவாவின் காரணம் தான்மா. காரணம் இல்லாம ஏதாச்சும் வருமா? இல்ல இதான் பாடுறாங்க போறாங்கன்னு இருக்க கூடாது. நம்ம பள்ளியம் வந்தாரு, நாரதர் வந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப விளக்கத்தை கேட்டே சொன்னீங்க. இப்ப தோண்ட தோண்டதான் என்ன கிடைக்கும்? எதை தோன்றனாங்க அப்படி இடத்த சொல்லணும்ல. தோண்டணும்னா என்னத்தையாச்சும் தோன்றணும், ஏதாச்சும் கிடைக்குமே. பூமியை தோன்றோம், நீர் கிடைக்கும், நீர் கிடைக்கும். தமிழ பேச பேச ஏன்னா தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும், அதுலதான் அழகு. இப்ப கேட்டதுனால அந்த விளக்கத்தை சொன்னீங்க. அப்ப நம்ம விளக்கத்தை சொல்ல முன்ன மறுநடிக்கு போனோம் அப்படின்னா, அந்த பாட்டுக்கு என்ன பாடணும் அப்படின்னு அடிக்கும் தெரியாது, அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னு விளக்கமும் புரியாது. இதே போல இப்ப இந்த நேரத்துல ஒரு ஒரு கதையை நான் சொல்லணும் சுவாமி. என்ன கதை அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் நடக்கும் நேரத்துல அந்த யுத்தத்தை எல்லா தேவர்களும் போய் ஆற்ற முறையிடாங்கன்னா, உங்களுடைய பாட்டனார் பெருமாள்கிட்ட போய் சொல்றாங்க, ரோகத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவர்களை காப்பாத்தி ஆகும், அசுரர்களை சண்டை போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆயுதம் ஒன்றாவது சிவபெருமான் முதலாக இருந்த ஆயுதம். அப்புறம் சக்கரை ஆயுதம் ஆற்ற இருந்துச்சு அப்படின்ட்டா சிவபெருமான் கையில இருந்துச்சு, அப்புறம் தான் பெருமாள் கையில வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த சுதர்சன கரையை வேண்டுமே அப்படின்ட்டு இப்ப சிவபெருமான தினமும் 1008 தாமரை மலர்களை பறிச்சு ஒவ்வொரு மலராக பூஜை செய்வது இதை தினம் செஞ்ச வேலையா இருந்திருக்கு. ஒரு நாள் வேலையில 1008 மலர்களை கணக்காக பறிச்சு எடுத்துக்கூடிய ஆலயத்துல வச்சுட்டு நீராட்டிட்டு வந்து, அதாவது குளிச்சுட்டு வந்து பூஜையை ஆரம்பிப்போம் அப்படின்னு போயிருக்கேன். இப்ப போயிட்டு இந்த சிவபெருமான் பாக்குறாரு, எவ்வளவுதான் நம்ம வந்து இந்த பூஜையை நடத்தாலும் பெருமாள் இதை எதுக்குமே அஞ்சாம பூஜை நடத்திக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு சோதனை பண்ணி கூட என்னதான் பண்றான்னு பார்ப்போம், எப்படி பூஜை நடத்துறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரே ஒரு மலரை மட்டும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறார். இப்ப பெருமாள் வந்து பூஜை ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மலர் எடுத்து சிவனுடைய பாதத்துல பூஜை ஆரம்பிக்க முடியுது. ஒரு மலர் குறைவா இருக்கு, அவருக்கு புரியல. யாரு குற்றம் வந்தாலும் சிவன் குற்றம் வரக்கூடாது இல்லையா? இப்ப பூஜை நடக்கணும் அப்படின்னு தன்மையில என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப நம்ம திருவிழா வைக்கிறோம், கோடி கோடியா செலவழிக்க எவ்வளவு செலவாயிருக்கும்.
அப்ப அந்த தெய்வம் வந்து எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், பொன்பொருள் எதுக்குமே வேண்டாம், ஒரு கையை கொடுங்க, நான் தானே உங்களை உசுரை காப்பாத்துறேன், ஒரு கையை காணிக்கையா கொடுங்க, ஒரு காலை காணிக்கையா கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? கொடுக்கும். என்னன்னா சாமி காசு பணம் கேட்டது முதல்ல உசுரை கேட்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா பெருமாள் என்ன நினைச்சாரு, பூஜை நடக்கணும் அப்படின்ற காரணத்தினால மலருக்கு பதிலாக தன்னோட கண்ணை எடுத்து சிவனுடைய பாதத்துல கணக்காக பூஜை செய்தார். சிவபெருமானுடைய அந்த பூஜையை மன செலவுல மனம் குளிர்ந்து உடனே காட்சி கொடுத்து அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறார். ஆனா இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த மலர்ந்த இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நேர்த்தி கடவுள்ல கண்ணில் ஏதோ பழுதாயிருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்திட்ட முறையிடும், என் கண் பார்வையை கொடு, என் கண்ணுள்ள உள்ள நோயை தீர்த்து விடு, காணிக்கைய கண் மலரை வாங்கி உண்டியல்ல போடு அப்படி. இந்த மலர் கண் மலர் அப்படின்னு பேர் வந்தது யாரால, அதுக்கு பெருமை கிடைச்சது யாரால அப்படின்னா பெருமாள் உங்களுடைய பாட்டினாரால். அது மட்டும் கிடையாது, இந்த கண்ணா என்ற பேர் வந்தது உங்க பெருமாளுடைய பூஜையால தான், மகிமையால தான், சிவபெருமான் கொடுத்த ஒரு பகுதி. இது ஒரு பக்கம் இருக்கு சுவாமி. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பேர் என்ன சாமி? நாரதன். நாரதன். உங்களுடைய பிறப்பு? பிறப்பா? யாருக்குமா பிறப்பு? உங்களுக்கு பிறப்பு கிடையாது. பிறப்பு கிடையாது. சரி, இது மனித பிறவியா இல்ல தெய்வ பிறவியா இல்ல முனிவர்? நான் முனிவன் தான். முனிவர். தெய்வம் இல்ல. தெய்வம் இல்லையே. சரி. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவு உண்டு. மனிதர்களுக்கு பகுத்தறிவு சொல்லக்கூடிய 6ஆம் அறிவு, முனிவர்களுக்கு 7ஆம் அறிவு, யாருக்குமே 8வது அறிவு இறைவனுக்கு உண்டு. ஆக அருமையான விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா என் பாட்டன் மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. அப்படி எத்தனையோ திருநாமங்கள் இருந்துட்டாலும் அவருக்கு கண்ணன்ற சிறப்பு பேர் எதனால வந்துச்சுன்னா, சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சாரு. பூஜை செஞ்ச காரணத்தினால என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்மலராகப்பட்டதை எடுத்து பூஜை செஞ்சாரு. அதனால அவருக்கு கண்ணன்ற ஒரு பேர் கொடுத்தாரு. யாரு? ஈசனாகப்பட்டவர். ஆக அப்படியும் ஒரு சிறப்பு இருக்குமா? அதே போல பாருங்க, கர்ணனாகப்பட்டவன் மகாபாரதத்துல கர்ணனாகப்பட்டவன் செய்த தானம் தர்மம் இல்ல. ஆனா அப்படி தானம் தர்மம் செய்த கர்ணனாகப்பட்டவனுக்கு இறப்பு. காரணம் என்ன? அவன் முற்பிறப்பிலே வாங்கிய சாபம். அப்படி என்ன காரணம்? முற்பிறப்புல பிறந்தான் சகசரன் என சொல்லக்கூடிய அரக்கனாக பிறந்தான். அரக்கனாக பிறந்துட்டாலும் பாருங்க, அவனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்க வாங்க. ஏன்னா சகசரனாக பிறந்தான் அன்று கர்ணனாகப்பட்டவன் முற்பிறப்புல. ஆனா அவன் அரக்கனாக இருந்துட்டாலும் கூட அவனுக்கு யாருக்குமே துன்பத்தை ஏற்படுத்தல. காரணம் என்னன்னா, வாங்க இங்க வாங்க. வாமா. ஏன் தெரியலையா? நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். கர்ணனாகப்பட்டவனுக்கு சிறப்பு கொடுத்தாரு. அதே கிருஷ்ண பரமாத்மா தான் கொடுத்தாரு. இந்த பொம்பளை போகாத இடம் இல்ல, இந்த நாரதன் சொல்றது சரியா காட்டுறாரு இல்ல? நீங்க போகாத வீடு இல்ல, போகாத பொம்பளை இல்லைன்றது சரியா காட்டுறீங்க. என்னத்தான் பேச்சு வருமா? எந்த பொம்பளைட்ட போனது நீங்க பாத்தீங்க? இல்ல சொல்லிக்கிட்டா ஊருல அப்படின்னு சொல்றேன். பொம்பளைட்ட போனேன்னா என்ன பேசுறீங்க? இது சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. தவறு கிடையாது. சில சமயம் பேசாமல் இருப்பது நன்று. சூட்சம் வச்சு பேசுற பேச்சு விளக்கங்கள் இருக்கு. அப்படியா? உங்களை நான் தவறா சொல்லல. என்ன நீங்க எப்பவுமே தவறாவே எடுத்துக்கிறீங்களே? ஏமா கட்டை விரலுக்கு சிறப்பு சேர்த்தானமா? இல்ல உங்களுக்கு மகாவிஷ்ணு கட்டை விரலுக்கு சிறப்பு கொடுத்தாரா இல்லையா? ஆக மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலுக்கு ஒரு சிறப்பு. எதற்காக அத்தனை இசைக்கருவிகள் இருக்கும் பொழுது புல்லாங்குழல் வைத்திருப்பதற்கான காரணம் என்னன்றது தெரியணும்ல. அன்று ஏகலைவனாகப்பட்டவன் குரு காணிக்கையாக கொடுத்தான் கட்டை விரல. ஆக அப்பேற்பட்ட தன்மையில அவனுக்கும் பெருமை சேர்க்கணுன்ற வகையில அந்த கட்டை விரலாகப்பட்டதை எடுத்து என்ன பண்ணாரு, புல்லாங்குழல் அடைச்சு இன்னைக்கும் புல்லாங்குழல் வச்சு வாசிக்கிறாருன்னா அன்னைக்கு ஏகலைவனுடைய பெருமை என்ற உலகத்திற்கு சொல்லணும்ன்ற காரணத்தினாலதான் கையில வச்சிருக்கக்கூடிய புல்லாங்குழலுக்கு சிறப்பு. அதே போல பாருங்க, கர்ணனாகப்பட்டவனுக்கு அதே போல சிறப்பு சேர்த்தாரு. அவன் அரக்க குலத்துல பிறந்தான். பிறந்திருந்தாலும் யார்கிட்ட? சிவபெருமான் கேட்டான், என் உடல் முழுவதும் கவசங்கள் வேணும்டா. அப்படி கவசங்கள் இருந்துட்டாலும் கூட மிஞ்சிய ஒரு கவசத்தோட தப்பி போய் என்ன பண்ண, சூரிய பகவான் போய் தஞ்சம் புகுந்தான். தஞ்சம் புகுந்த அவனுக்கு எங்க பண்ணாரு,
மகாபாரதத்துல கர்ணனாக பிறப்பெடுக்க வச்சாரு. ஆக அப்பதான் பாருங்க, நலன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய 2 பிறப்பெடுத்தார் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அப்படி எடுத்து அவனை அழிக்கணும்ன்ற காரணத்தினால வந்தாரு. ஆக அதனாலதான் நலன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய பூலோகத்திலே பிறப்படுத்தார், கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்ததுனாலதான் அன்று கொடுத்த வாக்கின்படி கர்ணனாகப்பட்டவனோட உயிராகப்பட்டது அங்க போக காரணமாக இருந்துச்சு. ஆக அவனுக்கும் சிறப்பை சேர்க்கணும்ன்ற காரணத்தினாலதான் அன்னைக்கு சிறப்பை கொடுத்தாரு. அவன் செய்யாத புண்ணியம் இல்ல, அவன் செய்யாத தர்மம் இல்ல. ஆக அப்படி எல்லாம் செய்திருந்த புண்ணியமும் தர்மம் பண்ணியிருந்தாலும் இறந்து யமலோகத்துக்கு போன கர்ணனுக்கு பசி எடுத்துருச்சான். பசி எடுக்கக்கூடிய காரணத்துல பாருங்க, அவன் செய்யாத தானம் தர்மம் இல்ல. அப்படி எல்லா தர்மமும் செஞ்சிருந்தாலும் அவை உலகத்திலே செய்யாத ஒரே தர்மம் என்னன்னா அன்னதானம் செய்யல. இந்த தானம் செய்யாதனால இறந்தும் யமலோகத்துக்கு போன கர்ணனாகப்பட்டவனுக்கு பசி எடுத்துச்சான். பசி பசின்னு புலம்புறான். அப்பதான் பாருங்க, யம தர்மனாகப்பட்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ செய்யாத புண்ணியம் இல்ல, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கூட இப்படி பசி பசின்றிய காரணம் என்ன தெரியுமா? அத்தனை தானங்கள் செய்திருந்தாலும் நீ செய்யாத ஒரே தானம் அன்னதானம், அதனாலதான் பசின்னு இருக்க. ஆக உன்னுடைய கட்டை விரலாகப்பட்டதை எடுத்து உன் வாயில வச்சுக்க, வச்சு சுவைச்சுக்க, உன்னுடைய பசி அடங்கும்டாரு. அதனாலதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அவங்களை தன்னை அறியாமல் கட்டை விரல அந்த விரலாகப்பட்டதை சுவைக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? கர்ணனுடைய சிறப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப எனக்கு அப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா எனக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கும். இருக்கும்ல. என்ன சிறப்புன்றத காரணம் இல்லாம வரமாட்டேமா. என்ன காரணம்? காரணம் இல்லாம தோரணம் விடுவதில்லை. இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னா இந்த இடத்துல காரணம் இல்லாம தோரணம் விட மாட்டாங்க. கண்டிப்பா அப்படித்தானே? ஆக அதே போல பாருங்க, ஒன்று கேட்டால் 2 மடங்கு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு தெரியுமா? முருகப்பெருமானுக்கு அந்த தன்மை உண்டு. இந்த உலகத்துல முருகனுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குமா? ஏன்னா வேண்டிய வரத்து போக இரட்டிப்பாக தரக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா முருகப்பெருமானுக்கு. நம்ம 1000 விஷயங்கள் பேசலாம், 1000 புராணங்கள் பேசலாம், 1000 கருத்துக்கள் பேசலாம். ஆக இருந்துட்டாலும் கூட இந்த இடத்திற்கு சொந்தக்கார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் முருகப்பெருமான். குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். குன்றுள்ள இடம் மட்டும்தான் முருகப்பெருமான் இருப்பாங்க. அப்ப மற்ற இடத்துல இல்லையான்னு கேட்டா, யார் ஒருவனுக்கு பக்தியாகப்பட்டது குன்றி இருக்கின்றதோ அங்க எல்லாம் குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த இடம். அப்பேற்பட்ட தன்மையில ஏன் இந்த சிறப்பை நான் சேர்க்கணும்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ரூபா. ஒரு இஸ்லாமிய நண்பர், ஒரு இஸ்லாமியராகப்பட்டவர் என்ன பண்றாரு, காதர் பாஷா என சொல்லக்கூடிய இஸ்லாமியர் தன் சூழ்நிலையின் காரணமாக கொலை வழக்குல சிறை தண்டனை அனுபவிக்கிறார். அப்படி சிறை தண்டனை அனுபவிக்கும் பொழுது அங்க இருந்த நீதிபதியாகப்பட்டவர் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு நீதிபதி. ஆக செய்யாத தவறுக்கு சூழ்நிலையின் காரணமாக அந்த இடத்துல சிறை கைதியாக போயிட்டாரு காதர் பாஷா. அப்படி போகும் பொழுது அப்பதான் பாருங்க, நீதிபதி கேட்கிறாரு, ஏப்பா நீ செய்யக்கூடிய பாவத்தை செஞ்சுட்ட. ஏன்னா ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய தன்மை இங்க யாருக்குமே கிடையாது, உரிமை இல்லை. ஆக நீ செய்தது பாவம், உனக்கு தூக்கு தண்டனை காதர் பாஷாவுக்கு. ஆக செய்யாத குற்றத்திற்காக மனம் வருந்தி போய் என்ன பண்றாரு, சிறை தண்டனையும் அணிவிக்கிறார். சரி, சிறை தண்டனை அணிவித்த காதர் பாஷாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாள் வந்துருச்சு. சரி, நாள் வந்துட்டா என்ன பண்றாங்க, அந்த காதர் பாஷாவை அழைத்து வந்து நீதி வழங்கிய நீதிபதி முன்னிலையில் நிறுத்தி அவருக்கு தண்டனை வழங்கணும். அப்ப என்ன பண்றாங்க, நீதிபதி கேட்கிறாரு, எப்பா உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருந்தா சொல்லுப்பா, அதை நிறைவேற்றணும். அப்பத்தையும் பாருங்க, இந்த காதர் பாஷா கேட்டாரா, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல, என்னுடைய உயிராகப்பட்டது போக போகுது, போகக்கூடிய காலகட்டத்துக்குள்ள எனக்கு ஹார்மோனிய பட்டி வாசிக்கணும்னு ஆசை. ஹார்மோனிய பட்டி வாசிக்கணும்னு ஆசைன்றாரா. அப்படின்னு சொல்ல மட்டுமே பாருங்க, அங்க இருந்தவர்களை கூப்பிட்டு ஒரு ஹார்மோனிய பெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லு. அப்பதான் பாருங்க, இந்த காதர் பாஷா ஆகப்பட்டவர் ஹார்மோனிய பெட்டியில 5 கட்ட சுதியில வச்சு பாட்ட தொடங்குறாரு. பாட தொடங்குறாருன்னா என்ன பாட்டு பாடி இருக்கலாம்? அவர் மதத்தை சார்ந்து பாடி இருக்கலாம், இல்ல ஏதோ விருப்பப்பட்ட பாடல் பாடி இருக்கலாம். ஆக பாடிய பாடல் யார் மீதுன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் முருகப்பெருமானுடைய பாடலை பாடுறாரு 5 கட்ட சுதியில பாடும் பொழுது பாருங்க, அங்க இருந்து எல்லாருமே மெய் மறந்து போய் அமைதியா இருக்காங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும், அவ்வளவு அமைதியாக இருக்கக்கூடிய சபையில இவருடைய பாடலாகப்பட்டது ஒலிக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன, குறுகிய காலகட்டம், அந்த நேரத்துக்குள்ளதான் அவங்களுக்கு அந்த கால அவகாசம் கொடுக்கணும். நேரம் தவிர்த்துனா அதுக்கப்புறம் நீதிபதி மறுபடியும் என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும்.
அப்படின்ற வகையில பாருங்க அந்த குறிப்பிட்ட நேரம் தவறி போயிருச்சு, தூக்கிலிடக்கூடிய நேரமும் தவறி போயிருச்சு. சரி. ஏன்னா மெய் மறந்து அவருடைய பாடலை கேட்டுக்கிட்டு இருக்காரு நீதிபதி. அப்ப இந்த பாடலை முடித்த பின்னாடி கேட்கிறாரு, அப்பா உனக்கு அவசரப்பட்டு நான் தண்டனை கொடுத்துட்டேன். இப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட நீ பிறந்த மதத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கலாம். ஆக இருந்தாலும் முருகனுடைய பெருமை இந்த இடத்துல பாடியிருக்கேன்னா நீ கருணை உள்ளம் கொண்டவன், நிச்சயமாக நீ இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீதிபதியாகப்பட்ட ஒரு விடுதலை கொடுத்தாராம். ஆக பாடியது யாரு? ஒரு இஸ்லாமிய நண்பர். நீதி கொடுத்தது யாரு? ஒரு கிறிஸ்தவர். ஆக அவர் பாடிய பாடல் யார் மீது? எம்பெருமான் முருகப்பெருமான் மீது பாடல். ஆக பாருங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிறப்பால் அனைவரும் சமம். இந்த ஜாதியும் இல்லை, இந்த மதமும் இல்லை, இந்த இனமும் இல்லை. ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்துட்டாலும் ஓடி வந்து காக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட தன்மையிலே முருகன் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல உனக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதற்காக வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்திய, வெள்ளுக்கு விஜயன், பாட்டுக்கு நாரதன், அழகுக்கு முருகன். அழகு முருகன். அழகுக்கு யாருமா? முருகன். முருகன் முருகன். அவன் தான் உனக்கு பார்த்து வந்த புருஷன். முருகனையா? ஆமா. முருகனையான்னு கேக்குற? பண்டார பயில போய் பரதேசி போய் ஊரே தூத்திக்கிட்டு இருக்கு, கோமணத்தை தூக்கிட்டு பழத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்தால போய் முருகனை போய் புருஷனா பார்த்தவங்க வேற மாப்பிள்ள பார்த்தவங்க. பண்டாரம்னு சொன்னீங்கல்ல, பண்டாரம்னா என்ன? பரதேசின்னு சொன்னீங்கல்ல, பரதேசினா என்ன? மொட்டையாண்டின்னு சொன்னீங்களே, மொட்டையாண்டினா என்ன? கொட்டையாண்டின்னு சொன்னீங்களே, கொட்டையாண்டினா என்ன? எங்க விளக்கத்தை சொல்லுங்க. நான் கொட்டை இதெல்லாம் வந்து கொட்டையாண்டி அப்படிலாம் சொல்ல. அந்த சரி, பண்டார பையன் சொன்னீங்கல்ல. ஆமா. பண்டாரம்னா என்ன? பண்டார பையன் பரதேசின்னு சொன்னீங்கல்ல. சரி, எதை வச்சு சொன்னீங்க? இப்ப நாங்க திட்டுறத அவர் எப்படி திட்டுவாங்க? பண்டார பையன், பரதேசி பையன், ஆண்டி திட்டுறாங்க திட்டல. ஏமா இருமா முத திட்டுறாங்க திட்டல. யாராச்சும் கோபத்துல பேசுற பேச்சு அது 1000 விஷயம் இருக்கட்டும். பேச்சல் போடுங்க. நான் யார சொன்னேன்? மாப்பிள பிடிக்கலன்னா போயிட்டு வரணும். மாப்பிள பிடிக்கல சொல்லு. மாப்பிள பிடிக்கல பரதேசி போயின்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல யாருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னமா அப்படி பேசுற? வேலை என்ன? உனக்கு தகுதி இருங்க. வேலை என்னங்க முதல்ல? இருமா முத. உங்க வேலை என்ன? உனக்கு தகுதி இருந்துச்சுன்னா நான் உன்னை சுத்தி வணங்கி வந்து நின்றுருப்பேன். உங்க தகுதி இருந்தா ஏன் தகுதி இருந்ததுனால என்னை சுத்தி வந்து என்ன பெரிய தகுதி தகுதி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? இருங்க வரேன். ஒரு தகுதின்றீல என்ன தகுதி இருக்கு? ஒரு நாளைக்கு கலகத்தை தானே பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உங்க வேலையா? பிரம்ம முகூர்த்த பக்கத்துல உங்க வேலை, சாந்தி முகூர்த்த பக்கத்துல உங்க வேலையா? என்ன தகுதியில நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பேச்சு தகுதி இருக்கு? திரேதா திரேதா துவாபர கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்கள் உண்டு. 4 யுகத்துல நடந்து கொண்டிருப்பது கலியுகம். கலியுகனுடைய வர்றது யாரு தெரியுமா? அவன் தான் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய புகழை சேர்க்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக அப்பேற்பட்ட முருகனுக்கு பண்டார பையன், பரதேசி பையன் கேட்கிறியே, உன் அறிவுக்கு, உன் தகுதிக்கு, உன் தராதாரத்துக்கு அவனை விட உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? நான் தெரியாம கேட்கிறேன். எங்களுக்கு தகுதி. மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீர்ல தோற்றுவிக்கப்பட்டவர் நீ, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட முருகப்பெருமான். அப்பேற்பட்ட கண்ணுக்கும் கண்ணுல இருந்து பிறந்த உனக்கு அவரை விட இந்த உலகத்துல உனக்கு அதுக்கு மேல ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? வார்த்தைகளை வார்த்தை மகாவிஷ்ணு கண்ணீர்ல இருந்து தோற்றுவிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்ன அவர்கள் வார்த்தையில சொல்லக்கூடாது. இங்க பூலோகத்துல சொல்ல இந்த வர நாரதர் பையன். சரி, அப்ப இவன் சொன்னதுக்கு உனக்கு போல கோவம் வருது. ஒரு தரவுல மொழிக்கு உண்டான கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பண்டார பையன் கேட்கிறீங்க. அப்ப உன் தகுதி என்ன பேசலாம்? உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு. அவரை விடுங்க, மூணாவது நாள் அவரை விட்டுருங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் நான் ஏதாவது நாரதரை திறக்கிற வார்த்தை நான் பேசியிருப்பேனா? பேசிருப்பாங்க. அது எவ்வளவு முறையிலாம அது பாட்டு ஒவ்வொருத்துக்குமே சொல்லிக்குவாங்க, எடுத்துக்காட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வார நாதர பையன், விளக்க பையன், கலாக்கார பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைக்கு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு தகுதி இருக்கு. அப்படி நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க பொசுக்குன்னு அவாவன்னு பேசினா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லம்மா. ஒரு விஷயம் கேளுங்க. சொல்லுங்க சாமி. ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவிக்கு பாருங்க குழந்தை இல்லாம இருந்துச்சான். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டி ஒரு அழகான பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை பிறந்ததுமே ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லைன்ற காரணத்தினால ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா நாரதன் பேர் ஏன் வைக்கலன்ற விவரத்துக்கு வரேன். ஓஹோ. அப்படி ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சியா, ஆசாசையா பார்த்து வளர்க்கிறான் பிள்ளைய. ஆசாசையா பார்த்து பிள்ளைய வளர்க்கிறான். சரி, ஈ எறும்பு கடிக்காம அப்படி பிள்ளைய பாத நோகாம வளர்க்கிறாங்க. பொத்தி பொத்தி வளர்க்கிற, பொத்தி பொத்தி வளர்க்கிற பிள்ளை. சரி, அந்த பிள்ளைக்கு அழகான பேரு காளீஸ்வரி.
காளீஸ்வரின்னு. சரி, காளீஸ்வரின்னு அழகான பேர். ஏன்னா அவங்க கடவுள் வந்து காளி கும்பிடுவாங்க, காளிசாமி கும்பிடுவாங்க. ஓஹோ, அதனால காளீஸ்வரின்னு அழகான ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, இந்த பிள்ளைக்கு பேர் வச்சு காளீஸ்வரின்னு பேர் வச்சு சரி இந்த பிள்ளை பாருங்க பத்திரமா வளர்க்குறாங்கய்யா. அப்படி வளர்க்கிற பிள்ளைய ஒரு கடைக்கு போய் சொல்லணும் என்ன பண்ணுவாங்க, அடியே காளீஸ்வரி வாடி, அப்படி சொல்ல, வாடி தங்க பிள்ளைங்க வாடி சாமி, போ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆமா. ஒரு முருகன் பேர் வைப்பாங்க. முருகன் பேர் நினைச்சு என்ன சொல்லுவாங்க, முருகா இங்க வாடா அந்த கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏன் நாரதன் என் பேரை வைக்கல, ஏன் வைக்கல? யாருமே நாரதன் இங்க வாடா அங்க போடா அப்படின்னு பேர் சொல்றது கூப்பிடுறதுக்கு தான், பேர் சொல்லத்தான் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. இப்ப வள்ளின்னு சின்ன பிள்ளைக்கு வேணாலும் பெருமையா வச்சு கூப்பிடுவாங்க. என்ன அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுதான் பேர் வைப்பாங்க. நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் தான் பேரை வச்சு கூப்பிடுறது. நல்ல மனுஷனாக தானே பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஏன்னா நாயன் வேற பேசிக்கிறாரு, கூப்பிட மாட்டாங்க. என் பேர நல்ல மனுஷனா இருக்கணும், நல்லதை செஞ்சிருக்கணும். ஊரை கலகத்தை போட்டு விட்டுட்டு வந்தா இதுக்கு நல்ல மனிதன் பேர் எடுக்கும்னா உங்களுக்கு கூப்பிட முடியுமா? முதல்ல சரி, மாப்பிளை பிடிக்கல, வேற மாப்பிளை பார்த்து வாங்க. நான் பிடிச்சிருந்தா நான் சம்மதம் கொடுக்குறேன். ஏப்பா ரூபா என்னப்பா வந்ததுல இருந்து வில்லங்கமா இருக்கு. சரி விடுங்க சாமி, அரியா புள்ள தெரியாம பேசிருக்கோம், நீங்க தான் ஏதாவது அனுசரிச்சு போ. அந்த உலகத்திலே அவனுக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டேன். அவனை கட்டிக்கிறதுக்கு முதல்ல அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டு, ஏமா உனக்கு தான் என்ன, நீ என்னம்மா இப்படி எல்லாம் நாரதரை போட்டு இது பண்ண கூடாது. உனக்கு தான் ஏமா எப்பேற்பட்ட மாப்பிளை பார்த்து வந்திருக்காரு, நீ வேணாங்கிற. மாப்பிளை விடிஞ்சாலும் அர்த்தம் சொல்லுவேன். மாப்பிளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். போய்கிட்டே இருக்கு. பெரிய மனுஷனுக்கு என்ன கழகு இல்ல, பெரிய மனுஷனுக்கு என்ன கழகு? சரி இந்த பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னா போயிடணும். அதான் அவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும். அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதர் மகளே ஸ்ரீராம பழனி மனதாசுடன் மனதாசுடன் அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. உங்க வாய்க்கு கேளுங்க. எப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வந்திருக்கேன். அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை உனக்கு கட்டிக்கிற வகை இல்ல, வகை இல்ல. ஆக அல்லப்ப கண்ணம் என்ன பெருமையான பட்டமா கூட்டி கூட கூட்டி கொடுப்போம். நான் கூட்டி கொடுப்போம்னா, நான் கூட்டி கொடுக்கிறோம்னா, ஒரு நாரத மகரிஷி மேலவாசி பிரம்மாவின் மைந்தே அப்பேற்பட்ட என்னை பார்த்து கூட்டி கொடுக்கிறேன் கேட்கலாமா? அறிவில்லாருக்கு அறிவை கூட்டி, கல்வியில்லாருக்கு கல்வியை கூட்டி, செல்வமில்லாருக்கு செல்வத்தை கூட்டி,
இப்படி ஞானமே இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கூட்டி இப்படி எல்லாத்துலயுமே கூட்டி கொடுத்துதான் பழக்கம், எதுலையுமே குறைச்சு கொடுத்து பழக்கம் இல்லை என்ற காரணத்தால கூட்டி கோட்டை பதங்கள் என்னையும் மறுத்து அந்த சந்ததியை மறுத்து பேசுற போது நிறுத்து அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு காலையில சூரிய அஷ்டமனத்துக்குள்ள உனக்கு இந்த பிரபலங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். விழுந்து போயிட்டாரு முருகா, நீங்க எல்லாம் உண்மையை நம்பிட்டீங்களா? ஆமாமா. நான் வரலாம் ரொம்ப பிள்ளைல கத்தணும் என்ன இருக்கு எனக்கு அவரை மேல ஆசை இல்லாமையா? அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? ஆசையெல்லாம் இருக்கு, ஒரு கோபம் தான் வந்து என்ன பண்றது, அவர் மேல உள்ள கோபத்தை இவர் மேல தாக்குறேன், அவ்வளவு. அவரோட பேச முடியாது. அதனால முருகா வேலை வா, கண்டா சீக்கிரம் வாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.